இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டனை வச்சு சூப்பரான சுட்ட மட்டன் வெண்டைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செய்வோம்னா, அந்த மட்டன் எல்லாம் நல்லா சுட்டு ஒரு வறுவல் செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சுட்ட மட்டன் வெண்டைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் 1/4 கிலோ, வெண்டைக்காய் 5, நீளமாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, நீளமாக நறுக்கிய தக்காளி 1, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு 4, ஏலக்காய் சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுட்ட மட்டன் வெண்டைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து எலும்பு இல்லாத மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னா நல்லா கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் இந்த மட்டனை சேர்த்துலாம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் பொடியும் லைட்டாக என்ன செய்யலாம்னா அப்படியே மேலே சேர்த்துருவோம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த ரேக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதில் அப்படியே வச்சிடலாம். இதை இப்படியே வச்சுருங்க. இப்போ இதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் அதையும் இதில் சேர்த்துலாம். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன செய்யலாம்னா, இதே மாதிரி இந்த சைடில் அப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கேஸை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா இந்த மட்டனையும் இந்த வெண்டைக்காயும் அப்படியே நல்லா சுட்டு எடுத்துடலாம். நான் பார்க்குறதுக்கு என்னென்னா, அதாவது ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தெரியும். எண்ட் ஆஃப் த அந்த டிஷ் வரும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மட்டனை வந்து நல்லா சுட்டு எடுக்கும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த டேஸ்ட் வரணுன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை அப்படியே நல்லா அப்படியே திருப்பி விட்டு கொஞ்சம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே பார்த்தாலே தெரியும் ஆல்மோஸ்ட் என்னென்னா, இந்த மட்டனும் அந்த வெண்டைக்காயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம என்ன செய்யலாம்னா, இதை அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இது மாதிரி என்னென்னா, இது வந்து கருகுனதில் நல்லா வந்து பேர்ன் ஆகும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இப்போது நம்மளுடைய இந்த மட்டன் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா என்ன ஆயிருக்குன்னா, நல்லா ஸ்மோக் ஆயிடுச்சு. சரியா, இது வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துச்சு அப்படின்னாலே ஒரு செமையாக இருக்கும். இது வந்து கேரமல் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஆனால் நம்ம ஊரில் என்னச்சுன்னா கறிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த வெண்டைக்காய் வந்து இது கருகலை, இது வந்து நல்லா பேர்ன் ஆகி
வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட வெங்காயத்தையும் சேர்த்துலாம். லோ ஃப்ளேமில் என்ன செய்யலாம்னா அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம். அந்த வெங்காயம் வந்து குக்கார டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்துலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து குக் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சின்னதாக நறுக்கின தக்காளி, இதை வந்து இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாடை போயிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் மட்டன் இருக்குல்ல சுட்டதை இதை அப்படியே இதில் சேர்த்துலாம். இது வந்து ஃபாரின்லலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல்பாங்க இல்லையா, நம்ம கறிக்கட்டை இருக்குல்ல, கறிக்கட்டையில் பார்பிக்யூ மாதிரி என்ன செய்வாங்கன்னா இந்த மட்டன்லாம் வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்லா சுட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும், ஒரு சார்கோல் ஃப்ளேவர் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போது இங்கே வந்து சார்கோலை சுட முடியாது, அதனால் கேஸில் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி காரத்துக்கு தேவையான அளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி, தனியா பொடி, எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி அப்படின்னு சொல்லுவோம். மல்லிப்பொடியும் சேர்த்துடலாம். ஜீரக பொடி, எங்கள் ஊர் சைடு வந்து ஜீரகம் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் ஜீரக பொடியும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இது அப்படியே என்ன செய்யலாம்னா லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த சுட்ட மட்டன் வெண்டைக்காய் வறுவல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. கொஞ்சம் உப்பு, கடைசியில் மல்லி இலை அப்படியே தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு டின்னருக்கு வச்சு ஒரு பரோட்டா, நான் பிரெட் இல்லை ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளுடைய சுட்ட மட்டன் வெண்டைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் வெண்டைக்காய் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், உருளைக்கிழங்கு இதே மாதிரி வந்து சுட்டு எடுத்து இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மட்டனே வேண்டாம் அப்படின்னா சிக்கனை நீங்கள் வந்து சுட்டு இதே மாதிரி குக் பண்ணிங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த சிக்கன் பக்கோடா வறுவல் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோட்ல புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye bye. இது என்னோட NS சமையலோ. see you, bye.